நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா அந்த கத்திரிக்காய் சீசன் வந்தாலே ஒரே கத்திரிக்காய் குழம்பு தான். இந்த முருங்கைக்காய் சீசன் வந்தாலே ஒரே முருங்கைக்காய் டிஷ்ஷாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். அதே மாதிரி தான் நானும் இந்த பன்னீர் வாங்கினாலும் வாங்கினேன், எப்படியாட்டும் இதை காலி பண்ணணுன்ட்டு ஒரே பன்னீராக தான் செஞ்சுட்டு இருந்தேன். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டை மசாலாவும் பண்ணலான்னு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு பன்னீரையும் கட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் போட்டு பெரட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கிரேவி பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக்கில் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சட்டி ஒன்று எடுத்தேன். அதை பார்த்தா கோட்டிங்கே இல்லை, பாத்திரம் கழுவுறேன்னு எல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு. இல்லை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதக்கிட்டு அரைச்சதை ஊற்றலான்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த சம்பவம் எனக்கு நடந்துருச்சு. நான் மிக்ஸி ஜாரை உள்ளே போட்டேன். அப்புறம் அதை எடுத்து கழுவி கொட்டிட்டு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மசாலாலாம் போட்டு வதக்குனா படபடான்னு என் மேலேயே எல்லாம் தெரிச்சிருச்சு. அப்புறம் மூடி வச்சுட்டு எடுத்து நான் வறுத்த பன்னீர் எல்லாம் போட்டுட்டு சைடில் இந்த ஆன்ட்டி மணி பிளான்ட் கொடுத்தாங்க, பக்கத்து வீட்டு ஆன்ட்டி. அதெல்லாம் எடுத்து வச்சேன். மணி பிளான்ட் வச்சா நிறையா மணி வருமாமா பார்ப்போம். கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு மண்டை மலருக்கு கொண்டே மறந்த கதையாக பட்டர் போடவே இல்லை.